கதையெல்லாம் படிக்கிறது, பேய் புக்ஸ் படிக்கிறது, கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ், பேரனாமல் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் இதையெல்லாம் பார்க்குறதுனாலையோ, இல்லை கிரிமேஷன் பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு வரதுனாலையோ ஆண் மக்கள் நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும், நம்மளை சுற்றியுமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சில நேரம் தோணியிருக்கும். இந்த மாதிரியான தாட் எல்லாருக்குமே வரது சாதாரண விஷயந்தான். ஆனால் இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், சான்சஸ் ஆர் தேர். சுஷ்மாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு ஆன்மாவோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஆன்மா யாருடைய ஆன்மா, ஏன் அவங்க வீட்டில் இருக்குது, இதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற சர்பஜித்தை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க ப்ளீஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதையை பேசியோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பிச்சி விடுங்க. 2017 இந்தூரில் நடந்த இன்சிடெண்ட் தான் இது. தேவ்நாத், சுஷ்மா இந்த கப்பலுக்கு 3 குழந்தைங்க, நந்திதா, ஜெயா, அருணா. இந்த ஃபேமிலியில் தேவ்நாத்தோட அம்மா ஒரு பாட்டியும் இவங்க கூட சேர்ந்துருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி, பெரிய வீட்டில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சுஷ்மாவுக்கு என்ன ஒரு பழக்கம், என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இவங்களுக்கு பேய் கதைகளெல்லாம் படிக்கணும், பேய் படங்கள் பார்க்கணும், கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. அவங்க யூடியூப்லேயும் சரி, டிவிலையும் சரி, இந்த பேய் சம்மந்தமான விஷயங்களை தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி சுஷ்மாவும் அவங்க ஃபேமிலியும் உட்காந்து டிவியில் ஒரு கோஸ்ட் ஹண்டிங் ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சுஷ்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் கிடைக்கிது சுஷ்மாவுக்கு. தேவ்நாத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாரும் அழுதுகிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தேவ்நாத் உயிரோடு இல்லை, செத்து போயிட்டார். ஆக்சுவலி அவர் ஆக்சிடெண்ட் ஸ்பாட்லேயே செத்து போயிட்டார். இது ஒரு ஃபேட்டல் ஆக்சிடெண்ட் ஆன ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிட்டார். தேவ்நாத் ஓட்டிட்டு வந்த காரை எதிரில் வந்த ஒரு ட்ரக் லாரி இடிச்சிருச்சு. கார் அப்படியே முழுசாக செதஞ்சு போயிடுச்சு. தேவ்நாத்தோட பாடியும் முழுசாக கிடைக்கல. அவரோட ஸ்கல்லெல்லாம் உடஞ்சி, பல்லெல்லாம் உடஞ்சி, ஒரு காலே இல்லை. இந்த மாதிரி தான் அவரோட பாடியே கிடச்சிருக்கு. இப்போ சுஷ்மாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க பார்த்த அந்த பேய் கதைகள், கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்ததுனால இவங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துருச்சு. இவங்க ஃபேமிலியவே நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துருக்கு. அந்த எனர்ஜி தான் தேவ்நாத்தை போய் அட்டாக் பண்ணிருச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் சுஷ்மா பார்த்த வீடியோஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்டில் பதிஞ்சிருச்சு. இவங்க ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ்நாத்துக்கு செய்ய வேண்டிய லாஸ்ட் ரைட்ஸ், அவங்க மத வழக்கப்படி என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு அந்த ஹோல் ஃபேமிலியுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ரீஃபில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேவ்நாத்தோட நினைவு தொடர்ச்சியாக அப்படியே இருக்குது. கனவுலையும் நனவுலையும் தேவ்நாத்தை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. இது இயல்பான ஒன்று தான். நமக்கு ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் திடீர்னு செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவுகள் ரிப்பீட்டடாக இருக்கும். தூங்கவே முடியாது. அப்படியே 5 நிமிஷம் தூங்கினா கூட அந்த கனவில் கூட அவங்களோட நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால 2 வாரத்தை அந்த ஃபேமிலி அப்படி கடந்து போகிறாங்க. ஆனால் 3வது வாரத்தில் இருந்து அந்த ஹோல் ஃபேமிலியுமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சோலோட ப்ரெசன்ஸ். நம்மளோட நினைவுகளுக்கும் உண்மையிலேயே ஒரு சோல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை அந்த ஹோல் ஃபேமிலியுமே உணர முடியுது. ஆனால் யாரும் யார்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு உணர்வு நிலையில் மட்டும் இருந்த அந்த ஃபீலை டேஸ் போக போக எப்படி ஆகுதுன்னா, காதில் சத்தம் கேட்குது, பொருள் எல்லாம் இடம் மாறுது, கண்ணாலேயே விஷுவலாகவே அந்த ஆன்மா எல்லாருக்குமே தெரியுது. இந்த நேரத்தில் சுஷ்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது தேவ்நாத்தோட சோல் தான், நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வருது தேவ்நாத்தோட சோல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது அவங்க தான் இவங்க வீட்டில் இருக்க யாரையுமே எந்த ஒரு கோஸ்ட் சம்மந்தமாக பார்க்கக்கூடாது, பேய் படம், கோஸ்ட் ஹண்டிங் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சுஷ்மா ரூல் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களே இதை மீறி போயிட்டு யூடியூப்பில் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவை பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட் அவங்க என்ன வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த வீடியோவை போய் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டரோட காண்டாக்ட் நம்பர் அதில் இருக்குது. அந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டு அந்த பர்சனை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், தேவ்நாத்தோட சோல் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த நேரத்துலையும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதனால சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் இது தேவ்நாத்தோட ஆன்மா தான். ஆனால் இந்த 3 குழந்தைங்களுக்கும் ஒரு நாள்
அவங்க அப்பாவோட ஆன்மா காட்சி கொடுக்கும்போது சுஷ்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, இது தேவநாத்தோட சோலாக இருந்தால் ஏன் தன்னோட பிள்ளைங்களை பயமுறுத்தணும்? அப்பாவாகவே இருந்தாலும் செத்து போனதுக்கப்புறம் பேய் குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய ரூபத்தை காட்டி ஏன் பயமுறுத்தணும்? ஏதாவது சொல்லணும்னா என்னைய காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கலாமே, எதுக்கு குழந்தைகளை பயமுறுத்தணும்? ஒருவேளை இது தேவநாத்தோட சோலே இல்லையோ, வேறு எதுவும் ஒரு ஸ்பிரிட் வந்து தேவநாத் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் இருக்கோ? ஏன்னா இவங்க கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போயிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால் வேறு ஏதாவது ஒரு ஆன்மா ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குமோ அப்படின்ற டவுட்டும் சுஷ்மாவுக்கு வருது. அன்னைக்கு நைட்டு இந்த 3 குழந்தைங்களுக்கும் நடந்த ஒரு அமானுஷ்யமான இன்சிடெண்ட்னால சுஷ்மா பெரனாமல் இன்வெஸ்டிகேட்டரான சர்பஜித்தை காண்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. சுஷ்மாவோட வீட்டுக்கு சர்பஜித்தும் அவங்களோட டீமும் வராங்க. அவங்க வீடு, சுஷ்மா வீடு எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெரிய வீடு. ஹாலுக்கு 2 பக்கமும் 3 ரூம்னு ஆப்போசிட் சைடில் 3 ரூம், பெட்ரூம் மாதிரி இருக்குது. இது இல்லாமல் கிச்சன் இருக்குது, டைனிங் ஏரியா, கார்டன், இந்த மாதிரி ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் தங்கியிருக்கும்போது கெஸ்ட்டு வந்தால் கூட தாராளமாக தங்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய வீடு. இப்போ வீட்டுக்கு வந்த சர்பஜித்தை சுஷ்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னுடைய ப்ரோக்ராமே ஒரு இன்ஆஸ்பீஷியஸானது, அதெல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி, நீயே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான், உன்னை சுற்றியே நிறைய பேய் இருக்குது. உங்களோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த ஃபோன் கால் வந்துச்சு, அதை பார்த்ததுனால தான் தேவ்நாத்தே செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுறாங்க அந்த ஆண்டி. ஆனால் அதை கேட்கும்போது சர்பிக்கு கோவம் வரல, புரிஞ்சுக்க முடியுது இந்த ஆண்டி வந்து அந்தளவுக்கு ஒரு பெயினில் இருக்காங்க, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படின்னும் போது சர்பி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு புரியுது ஆண்டி, நீங்கள் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இப்போ எங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சுஷ்மா ஆண்டியோடைய பொண்ணு நந்திதா அவங்க தான் இனி ஃபர்தராக வந்து சாபிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, சாரி ப்ரோ, அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறதுனால இப்படிலாம் பேசிட்டாங்க, நீங்கள் தப்பாக அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஃபர்தராக நம்ம வீட்டில் நடந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணலாமா, நீ பெர்மிஷன் கொடுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் வந்து தலையாட்டுறாங்க, சொல்லு அப்படின்னு. அப்போ தான் நந்திதா சர்பிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நந்திதா சர்பிக்கிட்ட அவங்க வீட்டில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா செத்து போயிட்டு ஒரு 2 வாரத்துக்கு வீட்டில் பெருசாக எந்த ஒரு சோலோட ப்ரெசன்ஸையும் ஃபீல் பண்ணலை, சோகமாக இருந்திருக்காங்க. ஆனால் 2 வாரம் கழித்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு தேவ்நாத்துக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இவங்க அம்மா அவங்க ரூமுக்கு ஒரு நாள் போகும்போது ஒரே சிகரெட் ஸ்மெல் வந்திருக்கு. அந்த வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான் மேலே, மற்ற எல்லாமே பொண்ணுங்க தான். சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் யாருக்குமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல சிகரெட்டோட வாடை எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அப்போ அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க இது அவங்க அப்பாவோட சோல் தான் அப்படின்னு. அடுத்ததாக இவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு ராக்கிங் சேர், அந்த சேரில் உட்காந்து ஆடிட்டே இருப்பாராம். இவங்க அப்பா செத்து போனதுக்கப்புறம் அந்த சேரு யாருமே டச் பண்ணலை, அந்த சேர் பக்கமே யாரும் போகலை. அது ஒரு ஹெவியான சேர், காற்றடிச்சு ஆடுற அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் எல்லாம் இல்லை, நல்ல வெயிட்டான அந்த சேரு தன்னால் அப்படியே ஆடிட்டு இருந்திருக்கு. நைட்டு தூங்கும்போது ஹாலில் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஒரு நாள் ராத்திரி நந்திதா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னே தெரில, காரணமே தெரியாமல் திடீர்னு முழிப்பு வருது. மணியை பார்த்தா மணி 4:10. அந்த நேரத்தில் நந்திதாவோட ரூமுக்கு வெளியில் அந்த டோர்கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம், ஒரு ஷேடோ ஃபிகர் இருக்குது. யாருன்னு உத்து பார்க்கும்போது அது அவங்க அப்பா தான் நின்றுட்டுருக்காரு. உள்ளார வரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தயங்கி நிற்கிறாரு. இது கனவா நினவான்னு சொல்லி கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருச்சு, வெளியில் எந்த ஒரு உருவமே இல்லை. நந்திதாவோட தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கா. பொதுவாகவே குழந்தைங்க வந்து மதியம் தூங்கி ஈவினிங் எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா அது காலையிலையா ராத்திரியா அந்த மாதிரிலாம் எதுவும் டைமிங் தெரியாது, அவங்களுக்கு குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட மறந்துடுவாங்க. இந்த மாதிரி இந்த பாப்பா வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கும் போது அவங்க வீட்டு கார்டன் ஏரியாவில் இவங்க அப்பா நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறான். தேவ்நாத் உயிரோடு இருக்கும்போது அந்த புல்தரையில் வெறும் காலில் நடப்பாராம், பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருப்பாராம். இந்த பாப்பா எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா நடந்துட்டுருக்காரு. அவன் நினச்சிக்கிறாரு அப்பா தான் நடந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். ஆனால் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த உருவம் அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு. அது மறைஞ்சு போனதுக்கப்புறம் தான் அந்த பாப்பாவுக்கு வந்து ரியலைஸே ஆயிருக்கு அப்பா வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது சுஷ்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, இது தேவ்நாத்தோட சோல் தானா இல்லை வேறு ஏதோ ஒரு சோல் டிஸ்கைஸ் பண்ணியிருக்கா, ஏன் குழந்தைங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் கூட சர்பியை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணலை.
ஃபைனலாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் சரி இவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நந்திதா அன்னைக்கு நைட்டு நந்திதா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் தேவ்நாத்தோட ஆன்மா, நந்திதாவுக்கு கனவுலே தெரியுது அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, இப்போ ஆவி ரூபத்தில் தான் இருக்காரு அப்படின்னு. தேவ்நாத்தோட அந்த சோலை காற்றுல அப்படியே மிதந்துட்டுருக்கு, ஃப்ளோட் ஆகுது. ஆனால் அந்த சோலோட காலை வந்து ஏதோ கட்டுன மாதிரி, ட்ராப் பண்ணி வச்ச மாதிரி, பிடிச்சி இழுத்து வச்ச மாதிரி, நீ இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும், நீ இந்த பூமியிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இழுத்து ட்ராப் பண்ண மாதிரி தோணுது நந்திதாவுக்கு. தேவ்நாத்தால் இந்த பூமியை விட்டு அந்த ஆன்மாவோட வேர்ல்டுக்கு போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது. அது என்ன தடுக்குது அப்படிங்கிறது நந்திதாவுக்கு புரியல. அவங்க அப்பாவோட ஆன்மா எதையும் சொல்கிறதுக்கு வருது நந்திதா கிட்ட. ஆனால் ஆன்மாவால் சொல்ல முடியலையா, இல்லை நந்திதாவால் புரிஞ்சுக்க முடியலையான்னு தெரியல. அதோட கனவு முடிஞ்சிருச்சு. விஷயம் இது இல்லை, இதே கனவு அதே அன்னைக்கு ராத்திரி நந்திதா எப்படி கனவு கண்டுட்ருக்காங்களோ சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் அவங்க தங்கச்சிங்க 2 பேருக்கும் இதே கனவு வந்திருக்கு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நந்திதா ஷேர் பண்ணும்போது தான் அவங்க தங்கச்சிங்களும் சொல்கிறாங்க, இதே கனவு தான் எங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னு. இந்த இன்சிடென்ட்னால தான் சுஷ்மா வந்து சர்பஜித்தை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை தேவ்நாத்தோட ஆன்மா வந்து இந்த வேர்ல்டுலேயே ட்ராப் ஆகிருக்கு போல இருக்குது, ஹெல்ப் கேட்குது போல இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சர்பஜித்தை கால் பண்ணி வர வச்சுருந்துருக்காங்க. இப்போ சர்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நெய்பர்ஸ் வீட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டுட்டு அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க, எதுக்கு எங்களை வெளியே போக சொல்கிற அப்படின்ட்டு. அப்போ சர்பி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் சொல்கிறோம் அப்படின்ன போது இந்த பாட்டிமா வந்து ரொம்ப திட்டி சண்டை போடுறாங்க. என்னோட பையனோட ஆன்மாவே எங்களை வந்து ஹார்ம் பண்ணிடுமா, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீலாம் சின்ன பையன், அனுபவமே இல்லை, இவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி ரொம்ப திட்டுறாங்க. அப்புறம் நந்திதா தான் எப்படியோ அவங்க அம்மா பாட்டி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அவங்க தங்கச்சிங்களையும் கூட்டிக்கிட்டு மாடியில் போய், நாங்கள் கொஞ்சம் நேரம் மாடிக்கு போய் இருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. சர்பி இந்த ஹாலை ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. பார்க்கும்போது அந்த ஹாலில் தேவ்நாத்தோட ஃபோட்டோ இருக்குது. அது வந்து தேவ்நாத் ஒரு 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, ரீசன்ட் ஃபோட்டோ கிடையாது. அந்த ஃபோட்டோக்கு வந்து மாலை போட்டு, சந்தன மாலை போட்டு, பொட்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஹால்லையே. அந்த ஃபோட்டோவில் இருக்க தேவ்நாத்தோட கண்ணை சர்பி அப்படியே உத்து பார்க்குறாரு. இந்த கண்கள் மூலியமாக தேவ்நாத்தோட சோல், அவரோட ஆஃப்டர் லைஃப்பை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சர்பி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவும் அந்த நேரத்துக்கு எதுவும் ஒன்றும் புரியலை, எதுவுமே தெரிய வரல. ஆனால் அந்த ஹால் அப்படியே சுற்றி நடந்து வரும்போது சர்பிக்கு ஒரு ஃபீல் வருது. என்ன ஃபீல் அப்படின்னா, அங்கே இருக்க எல்லா பொருட்களுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்குது. அந்த வீட்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் மேலே தான் இருக்காங்க, மேல் வீட்டில் போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருந்து ஒரு எமிட்டான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். அங்கே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதையே இது திருப்பி வெளிப்படுத்துது. அந்த ஹோல் ஹாலுமே அப்படியே க்ளூமியாக இருக்குது. ஏன்னா அந்த ஹாலில் தான் தேவ்நாத்தோட பாடியை வச்சுருந்துருப்பாங்க. அவங்க கதறி அழுதது, பேசுனது, அந்த துக்கம் சோகம் எல்லாமே அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வழியுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது எல்லாமே ஒரு லேட் ஈவினிங் மாதிரி, சன்லைட்டெல்லாம் அந்த வீட்டில் நல்லா வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சர்பி வந்து அந்த ஹாலோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்க ஒரு ரூமை பார்க்குறாரு. அந்த ரூம் யாரோடைய ரூம்னா தேவ்நாத்தோட ரூம். தேவ்நாத் உயிரோடு இருந்தபோது அந்த ரூமில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே ரூமில் தான் அப்படியே இருப்பாராம். அந்த ரூமுக்கான டோர் வந்து மற்ற ரூம் டோர் மாதிரி இல்லை, ஒரு பிளைவுட்டில் ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்குது. அந்த டோரும் பாதி மூடி பாதி திறந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த ரூமோட வாசலில் போய் சர்பி நின்று இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளார போகாமல் வாசல்லையே நின்று தான் அந்த ரூம் அப்படி பார்த்துட்ருக்காரு. சர்பி கூட 2 பேர் வந்திருக்காங்க, சாவியாவும் மேன்சனும். சாவியா வந்து ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக எந்த இடத்துல எந்த எக்யூப்மெண்ட் வைக்கணும்ன்ற மாதிரி வச்சுருக்காரு. இப்போ சாபி அந்த ரூமை உள்ளார அப்படி எட்டி பார்க்கும்போதே அந்த ரூமுக்குள்ளாரையே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருந்திருக்கு. அந்த ரூமுமே சன்லைட்டெல்லாம் இருந்தால் கூட க்ளூமியான ஒரு ஃபீலை தான் சாபிக்கு கொடுத்துருக்கு. பார்க்கும்போது விஷுவலாக எதுவும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ரூமில் இருந்து ஒரு விசில் சவுண்டை சாபி கேட்குறாரு. அந்த விசில் சவுண்டு ஒரு ஹியூமன் எழுப்புகிற ஒரு சவுண்டு மாதிரி இல்லை,
ஏற்கனவே உருவான சத்தம் அந்த ஃப்ரீக்குவன்சி அது திருப்பி வந்து ரீக்ரியேட் ஆன மாதிரி சர்பியோட மைண்டுக்குள்ளே அது வருது, ஒரு சைக்கிக் பவர் மாதிரி. இப்போ சர்பி என்ன பண்ணுறாரு, மேன்சனை கூப்பிட்டு மேலேருந்து நந்திதாவை கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. நந்திதாவும் வராங்க. வந்த உடனே சர்பி வந்து இந்த விசில் சவுண்டை பற்றி நந்திதா கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா தேவ்நாத் உயிரோடு இருந்தபோது ஏதாவது வேலை சொல்லணும் அப்படின்னா பிள்ளைங்களை இப்படி தான் விசில் அடித்து தான் கூப்பிடுவாராம். அந்த விசில் சத்தத்தை தான் சர்பஜித் வந்து இப்போ கேட்டிருந்திருக்காரு. இதை கேட்ட உடனே நந்திதா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிய வந்துருச்சா, எங்கள் அப்பாவோட ஆன்மா இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்பிக்கும் புரிய வந்துருச்சு, அந்த வீட்டுக்குள்ளார இந்த வேர்ல்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பிரிட், ஒரு சோல், அதோட நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது சர்பிக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. சாயங்கால நேரம் அப்படியே போயிட்டு சன் செட் ஆகி ராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூவெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அந்த க்ரூவில் இருக்கிறது மொத்தம் 3 பேர், சர்பஜித், சாவியோ அண்ட் மேன்சன். இந்த 3 பேர் தான் வந்திருக்காங்க இங்கே. சாவியோ என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கான பவரை வந்து கட் பண்ணிடுறாரு, கரண்ட்டை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, இவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை வந்து அவர் கட் பண்ணி வச்சிடுறாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த நார்த் ஈஸ்ட் ரூம், அந்த ரூமை கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. மேன்சன் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமுக்கு உள்ளார போயிட்டு ஒரு இடிஐ டிவைஸை செட் பண்ணுறாரு. இந்த இடிஐ டிவைஸ்ன்றது ஒரு ஆல் இன் ஒன் டிவைஸ், எல்லாத்தையுமே அதுவே ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அந்த டிவைஸை செட் பண்ணிவிட்டு அவர் அந்த ரூம்குள்ளே தான் நிற்கிறாரு. சாவியோ அவரோட ஷர்ட்டில் ஒரு கோப்ரோ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டுருக்கார், ரூமுக்கு வெளியில். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சத்தமே இல்லை. இந்த 3 பேர் மட்டும்தான் அந்த ரூம்லேயே இருக்கிறாங்க, அந்த வீட்டிலையே இருக்காங்க. இப்போ சர்பஜித் ஒரு கேள்வியோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கேள்வினா, தேவ்நாத் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை, பயங்கரமான அமைதி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபியூ செகண்ட்ஸில் திருப்பி அவர் கேள்வி கேட்குறாரு, தேவ்நாத் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு சர்பஜித் கையில் இருந்த டிவைஸில் எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை, அமைதியாக இருக்குது. ஆனால் தேவ்நாத் ரூமுக்குள்ளே இருந்த மேன்சன் வேகமாக ஓடி வராரு அந்த ரூமில் இருந்து. என்னன்னு கேட்டால் மேன்சன் கையில் இருந்த அந்த எக்யூப்மெண்ட்டில் சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்றாரு. சர்பஜித் கேள்வி கேட்டது என்னமோ ஹாலில் நின்றுக்கிட்டு, அப்போ அதுக்கான பதில் சர்பிக்கு கிடச்சிருக்கணும் அவரோட டிவைஸில். ஆனால் இப்போ அந்த ரூமுக்கு உள்ளார, நார்த் ஈஸ்ட் ரூமுக்குள்ளார இருக்கிற மேன்சனுக்கு அவர் வச்சிருக்க டிவைஸில் தான் பதில் கிடைக்கிது. இதை பார்த்துட்டு சர்பி என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம், நீ திருப்பியும் அந்த ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு மேன்சனை வந்து அந்த ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு. சர்பி அடுத்த கேட்ட கேள்விக்கும் தேவ்நாத் ரூமில் இருந்த மேன்சனோட டிவைஸில் தான் சிக்னல் கிடைக்கிது. இப்போவும் மேன்சன் வேகமாக ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய டிவைஸில் வந்து சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் சர்பிக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்னென்னா தேவ்நாத்தோட சோல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா ஆக்டிவாகவும், எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவாகவும் சென்சிட்டிவாகவும் இருக்கிற ஒரு சோலால் மட்டும்தான் 2 வேறு இடத்துல இருக்க 2 நபர்களுக்கு தன்னை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறது. அதனால் சர்பி இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிவிட்டு தேவ்நாத்தோட சொல்கிட்டேயே அவர் சொல்கிறாரு, தேவ்நாத் நீங்கள் வந்து எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்றது எனக்கு தெரியுது. இப்போ வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் லைஃப்பில் இறந்து போனதுக்கு அப்புறமா உங்களுடைய சோல் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்விக்கு என் ஃப்ரெண்டோட டிவைஸுக்கு சிக்னல் கொடுங்க, மேன்சனோட டிவைஸுக்கு சிக்னல் கொடுத்துட்டு அதிலிருந்து 30 செகண்டுக்கு உள்ளார என்னோட டிவைஸுக்கும் நீங்கள் சிக்னல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சோல் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மேன்சன் தேவ்நாத்தோட ரூம்குள்ளே இருக்கார், சர்பி ஹாலில் இருக்கார். இருந்துட்டு தேவ்நாத் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட டிவைஸில் நீங்கள் சிக்னல் கொடுங்க அப்படின்றாரு.
சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு சத்தமுமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஃபியூ செகண்ட்ஸில் மேன்சன் வந்து கத்துறாரு, என்னோடய டிவைஸில் வந்து 5 லைட்டுமே பிளிங்க் ஆகிடுச்சு, எனக்கு சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படி மேன்சன் சொன்ன அடுத்த செகண்டில் இருந்து சர்பி வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1 2 3ன்னு சொல்லிட்டு 30 செகண்ட்ஸுக்கு 30 அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிற நேரத்தில் கரெக்டாக சர்பியோட டிவைஸ்லையுமே லைட்டெல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ சர்பி என்ன சொல்கிறாருன்னா, தேவ்நாத் ரொம்ப தேங்க்யூ, உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் சில கேள்விகளாக இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்பிரிட் கூட, தேவ்நாத்தோட ஸ்பிரிட் கூட சர்பி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இறந்து போனது ஒரு ஒரு ட்ராஜிக் டெத்து தான், அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் ஏன் இன்னும் இந்த உலகத்துலேயே, இந்த டைமென்ஷன்லேயே ஏன் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் ஆவி உலகத்துக்கு போகலை? உங்களோட குழந்தைங்களாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் இதுக்கான பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்பி வந்து தேவ்நாத் கிட்டே கேட்குறாரு. குழந்தைங்களை பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தேவ்நாத்துக்கே தெரியுது. இப்போ சர்பி என்ன கேட்குறாருனா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் எதையோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்காக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. நான் வேணால் உங்கள் ஃபேமிலியை வந்து கூப்பிட்றேன் கீழே, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னும் போது தேவ்நாத் வந்து ஓகேன்றாரு. இப்போ சர்பி போயிட்டு சர்பி வந்து மேன்சன் கிட்ட சொல்லி அவங்க ஃபேமிலியெல்லாம் மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. வந்தது யாருன்னா சுஷ்மா, நந்திதா, ஜெயா, இவங்க 3 பேரும் தான். அவங்க கடைசி பொண்ணு அந்த குட்டி பாப்பாவும் அந்த பாட்டியும் மாடியிலே இருந்துக்கிட்டாங்க. இவங்க 3 பேரும் தான் வராங்க. கீழே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. சர்பி என்ன சொல்கிறாருன்னா, எக்யூப்மெண்ட்ஸு தான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கோங்க, நீங்களே வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்கள் அப்பா வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பாரு அப்படின்னும் போது சுஷ்மாவுக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் இதை கேட்கும்போதே பயமாகவும் இருக்குது, இமோஷ்னலாகவும் இருக்குது, அழுகவும் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் அப்பாவோட ஆன்மா கூட பேசணுன்ற மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீலில் அவங்க 3 பேருமே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ சர்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்கலாம், யார் வந்து கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்ன போது நந்திதா வந்து கேட்குறாங்க, அப்பா வந்து நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா எங்கள் அப்பா எப்படி பதில் சொல்லுவார், எங்களால் எங்கள் அப்பாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சர்பி சொல்கிறாரு, பார்க்க முடியுமா முடியாதான்றதை வந்து எனக்கு ஷுவராக சொல்ல தெரியல, ஏன்னா அந்த ஆன்மா எப்படி தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இது இருக்கும். நீங்கள் கேள்வியை வந்து நீங்கள் சும்மா அப்படியே நீங்கள் வார்த்தைகளை கேளுங்க, உங்கள் அப்பா கொடுக்குற பதில் வந்து இந்த டிவைஸில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடிஐ டிவைஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ இந்த 3 பேருமே அந்த டிவைஸை என்னமோ ஒரு ஆச்சரியமான பொருள் மாதிரி பார்க்குறாங்க, எப்படி இதில் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு சுஷ்மா தான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து நந்திதாவோட அப்பா தானா அப்படின்னு கேட்கும்போது அந்த டிவைஸில் மைல்டாக லைட்டை வந்து பிளிங்க் ஆகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல, என்னடா லைட்டு பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சர்பியை வந்து பார்க்குறாங்க. அப்போ சர்பி சொல்கிறாரு, உங்கள் அப்பா கொடுக்குற ரிப்ளை இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸாக இந்த டிவைஸில் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே சுஷ்மாவுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது, அவங்க ரொம்ப அழுகுறாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களுடைய அழுகையாக. இப்போ வந்து நந்திதா கேட்குறாங்க, அப்பா நீங்கள் எப்படிப்பா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அந்த வேர்ல்டில் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. சர்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் எஸ்ஆர் நோ டைப் மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி கேளுங்க, அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸை கேட்க முடியாது, ஏன்னா பதில் கொடுக்கறதுக்கு அந்த சோல் வந்து நிறைய எனர்ஜியை வந்து எடுத்துக்க வேண்டி வரும். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பிரிட்டாக இருந்தால் கூட ரிப்ளை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்பிரிட்டுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும், அதனால் சிம்பிள் கொஸ்டினாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சுஷ்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க, இது நந்திதாவோட அப்பா தான், நான் ஏதோ ரேண்டமான ஸ்பிரிட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களோட அழுகையை. அதனால் நந்திதா தான் இப்போ அடுத்ததாக கேள்வி கேட்குறாங்க, அப்பா வந்து நீங்கள் எங்கள் கூட ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னும் போது அந்த டிவைஸில் 3 லைட் எரியுது. இப்போ நந்திதா அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்பா நீங்கள் செத்து போனது உங்களோட டெத்தை பற்றி ஏதாவது எங்ககிட்ட சொல்லணுமா, அது ஆக்சிடெண்ட் இல்லையா, அது வந்து ஒரு மர்டரா, உங்களை கொலை பண்ணிட்டாங்களாப்பா அப்படின்னும் போது ரெஸ்பான்ஸே இல்லை, அமைதியாக இருக்குது அந்த லைட்டு. அது ஒரு ஆக்சிடெண்ட்டா, நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்து போயிட்டீங்களா அப்படின்னும் போது லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா இன்னும் ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நந்திதா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி ஏதாவது எங்ககிட்ட சொல்ல விரும்புகிறீங்களாப்பா அப்படின்னு. இப்போ லைட்டு திருப்பி எரியுது.
நந்திதா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பிளான் படி தான்ப்பா இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் கட்டணும்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எங்கே வச்சுட்டு போனீங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே வச்சீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கப்பா. நான் ஒவ்வொரு ரூமாக கேட்குறேன். நீங்கள் எந்த ரூம்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நந்திதா வந்து இப்போ கேட்குறாங்க. அப்பா அந்த பேப்பர் வந்து நீங்கள் ஸ்டடி ரூமில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. அந்த பேப்பரை நீங்கள் உங்களோட ரூமில் வச்சுருக்கீங்களா அப்படின்னும் போது எந்த ரிப்ளையுமே இல்லை. பாட்டியோட ரூமில் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கும் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதுக்குமே ரிப்ளையே வரல. கடைசியாக நந்திதா என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் பேப்பரையெல்லாம் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அந்த டிவைஸில் 3 லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் அப்பா வந்து அந்த டாக்குமெண்ட்டை பூஜை ரூமில் தான் வச்சுருந்துருக்காரு. அதை சொல்கிறதுக்கு தான் அவர் இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு வந்திருக்காருன்றது இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. இவங்க அம்மா உடனே வேகமாக ஓடி போயிட்டு அந்த பூஜை ரூமில் தேடி பார்க்குறாங்க. ஒவ்வொரு சாமி படத்துக்கு பின்னாடியெல்லாம் பார்க்குறாங்க. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா அந்த பூஜை ரூமில் ஒரு வார்ட்ரோப்பு, அதுக்குள்ளார இவங்க அப்பாவுடைய பூஜை பண்ணுற கிளாத்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அந்த துணிக்கு உள்ளார ஒரு க்ரீன் என்வலப், அதுக்குள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வராங்க, கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்டை தான் நாங்கள் இந்த வீடு ஃபுல்லாகவே தேடி பார்த்தோம். அது எங்கேயுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஏற்கனவே கூட பூஜை ரூம்லாம் தேடி பார்த்தேன். அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த என்வலப் எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த டாக்குமெண்ட் கிடைக்கவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ நந்திதா அவங்க அப்பா கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்பா அந்த டாக்குமெண்ட் கிடச்சிருச்சு. இனி இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையை அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சுதான்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவர் தான் இந்த வேலையில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரை வச்சு இந்த வேலையை நாங்கள் கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னும் போது அதுக்கு ரிப்ளை வரவே இல்லை. ஒருவேளை அப்பாவுக்கு இதில் இஷ்டம் இல்லை போல இருக்குது, நாங்களே தான் அதை செய்யணும், நம்ம ஃபேமிலியிலேயே செய்யணும்னு அப்பா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நாங்கள் அங்கிள்கிட்ட கொடுக்கல, இது நாங்களே செய்யட்டுமா, இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையை நாங்களே தொடர்ந்து பண்ணட்டுமா அப்படின்னும் போது உடனே அவங்க அப்பா எஸ் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாரு. அதனால் இந்த லைட் வந்து எரியுது, ஃப்ளிக்கராக எரியுது. இவங்களுக்கு தெரியல, இவங்க அப்பா வந்து சுதன்ஷாவை ஏன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையில் இன்க்ளூட் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. எதனாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமா, அவர் ஃப்ரெண்டு மேலே என்ன ஒரு குறை இருக்குது அவங்க அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விளக்கமுமே அவங்க அப்பாவோட ஆன்மா கொடுக்கவே இல்லை. ஃப்ரெண்டை வச்சு இந்த ஹாஸ்பிட்டலை கட்டாதீங்க, இனி நீங்களே இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவங்க அப்பாவோட ஆன்மா இவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கு. இந்த கேள்விகளை எல்லாம் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த டிவைஸில் வர அந்த லைட்டு வந்து டிம் ஆகிட்டே போகுது. அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகிட்டே வருது. இதை சர்பி கவனிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேவ்நாத்தோட ஆன்மாவுக்கு எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. அவரால் இனிமேல் பதில் சொல்ல முடியாது. அவரோட வேர்ல்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ்நாத் கிட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சோலை வந்து இந்த வேர்ல்டுலேருந்து உங்களை விடுவிச்சு ஆன்மாவோட உலகத்துக்கு நான் உங்களை அனுப்ப போகிறேன், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்றாரு. இது கேட்டுட்டு சுஷ்மா, நந்திதா எல்லாருக்குமே ரொம்ப அழுகையாக வருது. அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அவங்க அப்பா இந்த வேர்ல்டு விட்டு போகிறாரு, டாக்குமெண்ட்டை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இத்தனை நாளாக அந்த வேர்ல்டுலேயே இருந்திருக்காரு, இப்போ அவரோட உலகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மா வந்து அழுகுறாங்க. நந்திதா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு சர்பியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ, அப்பாவோட சோலை வந்து எப்படி லிபரேட் பண்ணணுமோ அதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நந்திதா சொல்லிடுறாங்க. இப்போ சர்பி தேவ்நாத்தோட ஆன்மா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களோட சோலை வந்து நான் உங்களை வந்து லிபரேட் பண்ணுறேன், இந்த வேர்ல்டுலேருந்து உங்கள் வேர்ல்டுக்கு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், 3 எண்ணுவேன். 3 எண்ணும்போது உங்களுடைய ரைட் சைடு ஒரு பாத்வே, ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த கேட்வேல நீங்கள் கிளம்பி போயிருங்க. அப்படி நீங்கள் போகிறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டுலேயே அப்படியே ட்ராப் ஆகி நின்றுடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், கடைசியாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவுண்ட் பண்ணுறாரு. 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணும்போது அவர் 3ன்னு கவுண்ட் பண்ணும்போது அந்த லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. லைட்டு ஃப்ளிக்கர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. சர்பிக்கு தெரிஞ்சிருச்சு தேவ்நாத்தோட சோல் லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. தன்னோட ஃபேமிலிக்கு அவர் சொன்ன ஒரு கடைசியாக சொன்ன குட் பை தான் இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆனது. இத்தனை நாளாக தேவ்நாத்தோட ஆன்மா ஏன் இந்த வேர்ல்டுலேயே ட்ராப் ஆகி இருந்தது அப்படின்றதுக்கான ஆன்சர் சுஷ்மாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கிடச்சிருச்சு. தேவ்நாத் ஆசைப்பட்ட மாதிரியே இவங்களோட ஃபேமிலி ஹாஸ்பிட்டலை கட்டி அதை இனாக்ரேட்டும் பண்ணிட்டாங்க.